ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்குக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோ. அதாவது ஜனவரியில் பொங்கல் டைம் அவங்களுடைய பர்த்டேக்காக இந்த ரெக்வெஸ்ட்டை கேட்டிருந்தாங்க. ஆனால் பொங்கல் டைம் நானே ஊரில் இருந்தேன். 4 நாள் வீடியோவும் போடாமல் இருந்தேன். அதனால் இந்த ரெக்வெஸ்ட்டையும் மறந்துட்டேன். இப்போது ரீசெண்டாக போட்ட வீடியோவில் என்னுடைய ரெக்வெஸ்ட் நீங்கள் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு திரும்பியும் ஞாபகம் போய் தேடி பார்த்ததில் இந்த ரெக்வெஸ்ட் இருந்துச்சு. ஐ எம் ஸோ சாரிடா. அண்ட் இவங்களுக்கு மட்டும் நான் சாரி கேட்கணுன்னு இது பண்ணல. நான் நிறைய ரெக்வெஸ்ட் மிஸ் பண்ணிடுறேன். நிறைய கமெண்ட்ஸ் வரவும் ரெக்வெஸ்ட்டை மிஸ் பண்ணிடுறேன். அப்படியே கமெண்ட்ஸாக தொலைஞ்சு போயிடுது. நான் ஒரு சிலது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் பார்த்து அப்பப்போ போட்டுடுறேன். இதை மாதிரி உள்ளதை மிஸ் பண்ணிடுறேன். ஐ எம் ஸோ சாரி. இவங்களுக்கு மட்டும் இல்லை, இது வரைக்கும் ரெக்வெஸ்ட் கேட்டு நான் சரியாக கவனிக்காமல் விட்டவங்க எல்லாரையுமே என்னை மன்னிச்சிருங்கடா. நான் வேணும்னு பண்ணலை, அப்படியே தெரியாமல் அப்படியே மிஸ் ஆகிறது தான். ஆனால் எப்படியாவது உள்ளே போய் தேடி கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போட்டுடுறேன். ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக இந்த ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போது வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தாண்டா காட்டுறாங்க ஒரு பெரிய பில்டிங். அந்த பில்டிங் ஃபுல்லாகவே கிளாஸால் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ லக்ஸுரியஸாக இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே ஒரு ரூமில் காட்டுறாங்க. அந்த ரூம் பார்க்குறதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூம்குள்ளே ஒரு பர்சன் செம பாஸ் லெவலில் முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் அப்படியே லைனாக 2 லைனுக்கு அவ்வளோ பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அங்கே பாஸ் லெவலில் உட்காந்துட்ருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸோட அங்கே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நோட் பண்ணிக்கிட்டு அங்கே மீட்டிங் நடந்துகிட்ருக்கிறது மேலே ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கார். இப்படி அவர் அங்கே இருக்கிற வேலைகளையும் கவனிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற மீட்டிங்கை ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு கவனிச்சிட்ருக்க டக்குன்னு டோரை யாரோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய பிஏ, பர்சனல் அசிஸ்டன்ட் யூங்கி. இப்போ அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்குக் பின்னாடி அவருடைய காது கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த குசுன்னு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்கு மீட்டிங்கை பார்த்துட்டு இருந்தவர் டக்குன்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு யூங்கியை ஒரு பார்வை பார்க்க, யூங்கி ஒரு ஃபைல் மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட நீட்டுறாரு. நம்ம ஜங்குக் அந்த ஃபைலை வாங்கிட்டு மீட்டிங்கை ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கண்டினியூ பண்ணுறோம், எல்லோரும் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் எழுந்திரிச்சு அவர் பாட்டுன்னு அவருடைய பர்சனல் கேபின்குள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை. பட் பின்னாடியே நம்ம ஜங்குக்கு பின்னாடியே நம்ம யூங்கியும் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஆக்சுவலி வெளிப்பார்வைக்கு மட்டும்தான் நம்ம யூங்கி நம்ம ஜங்குக்குடைய பர்சனல் பிஏ. பட் பர்சனலாக அவருக்கு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஈவன் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றனால தான் கூடவே வச்சிட்ருக்காரு நம்ம ஜங்குக். இப்போது நம்ம யூங்கி தான் நம்ம ஜங்குக் கிட்ட அந்த ஒரு ஃபைலை ஒன்று கொடுத்துருப்பார் இல்லையா. ஆக்சுவலி அந்த ஃபைல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூங்கிக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம ஜங்குக் கிட்ட ஜங்குக் ஃபைலை ஓப்பன் பண்ணுடா. பண்ணுறேன். டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது போலையே. ஆமாம், பரவாயில்ல, பார்க்க நல்லா தான் இருக்கான். அவன் கிம்டே ஆச்சு, எப்படி நல்லா இல்லாமல் இருப்பான் யூங்கி? ஓகே ஃபைன், நான் எதுவும் பேசல. ஓகேவா? என்ன ஓகேன்ற பின்ன என்ன சொல்கிற? சரி கூட நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபைலை தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே அவருடைய கபோர்டில் போட்டு அவர் உட்காந்துட்டு இருந்த சேரில் அப்படியே பின்னாடி கொஞ்சம் சாஞ்சிட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்றாரு. நம்ம யூங்கி அதை பார்த்துட்டு, ஜங்குக் என்னடா ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை, ஜஸ்ட்டு ஓகேன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டா. பின்ன என்னன்னு பண்ண சொல்கிற? இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும்? இல்லை, திடீர்னு இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கியே, அதுக்குள்ளே கல்யாண கனவு வந்துருச்சா என்ன?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் யுங்கி, உனக்கு அதை சொன்னால் புரியாது. நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு எதுவும் அதை பற்றி பேச தேவையில்ல. மேரேஜ் எப்போன்னு சொல்லிட்டு அவங்களே டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லு. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண வேண்டிய வேலையை நீ பார்த்துக்கோ. நான் இப்போ போய்ட்டு மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு பாட்டுன்னு எழுந்திரிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு திரும்பியும் அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ளேயே போயிடுறாரு. நம்ம யூங்கி திருன்னு முழிச்சிட்ருக்காரு. ஏன்னா நம்ம யூங்கிக்கே விஷயம் தெரியாது இந்த ஃபைல் அவருடைய கைக்கு வர வரைக்கும். எவனோ ஒருத்தன் வந்து போஸ்ட் கொடுக்குற மாதிரி வந்து ஃபைலை நம்ம யூங்கிட்ட கொடுத்துட்டு ஜங்குக் சாருக்கு அலைன்ஸ் பார்த்துருக்காங்க, அதுலேருந்து வந்த ஃபைல் இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருப்பான். நம்ம யூங்கிக்கு ஆல்ரெடி கன்ஃபியூஸ்டாக இருக்க, நம்ம ஜங்குக் கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அவர் சர்ப்ரைஸ் கூட ஆகாமல் சிம்பிளாக ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. அதனால தான் ஒரு மாதிரி மண்டை குழந்த மாதிரி நம்ம யூங்கி உட்காந்துட்ருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி கொரியாவில் காட்டுறாங்க. கொரியாவில் ஒரு சியோல் அப்படின்ற அந்த ஒரு நகரத்தில் ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு கேபின் இருக்கு. அந்த கேபினில் ஒரு பர்சன் ஒரு மாதிரி தலை மேலே கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அவருடைய பிஏ பக்கத்துலேயே இருக்கார், அதாவது நம்ம ஜிமின். மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்க நம்ம ஜிமின் தான் இப்போது டே மீட்டிங் அட்டன் பண்ணலையா? அது வேண்டாம், கேன்சல் பண்ணு. ஏய், இப்படி கேன்சல் பண்ணி தான் நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆகிடுச்சு தெரியும்ல. இதுவும் கேன்சல் பண்ணோன்னா அவ்வளோதான், மொத்தமாக போயிடும். இல்லை ஜிமன், நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு என்னால் இப்போ அந்த மீட்டிங்கில் போய்ட்டு கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சரி, அப்போது ஷெட்யூல் அது மாற்றி போடவா? கேன்சல் பண்ண முடியாது டே. ஓகே, நான் கொஞ்சம் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏய் இரு, நானும் வரேன். இல்லை சுமன், நீ இங்கேருந்து எல்லா வேலைகளையும் பார்த்துக்கோ, நான் போகிறேன். ஆனால் நான் பார்த்துக்கிறேன் சுமன். சரி, பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ரூம்லேருந்து எழுந்திரிச்சு கீழே பார்க்கிங்க்கு வந்து கார் எடுத்துகிட்டு அமைதியாக கிளம்புறாரு. காரை முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஸ்பீட்லேயே ஓட்டிகிட்டு போகிறாரு. ஒரு மெலோடி சாங் காரில் ஓடிட்டே இருக்கு. நம்ம டேவோடைய ஃபேஸ் பார்க்க ரொம்பவும் சேடாக இருக்குது. நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்ருக்க மாதிரி அவருடைய ஃபேஸ். ரொம்பவும் மனசுடைஞ்சு போயிட்டு அமைதியாக ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏஜ் வந்து 28. அவர் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, அதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்றது அவருக்கு ரொம்பவும் ஆசை. ஸோ அதுக்காக அவர் பர்சனல் எஃபர்ட்ஸ் போட்டு அதுக்குன்னு வேண்டி படித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இப்போ டாப் 1 கம்பெனியாக இருக்கிறது நம்ம ஜங்குக் தான். இப்போது அப்படியே நம்ம டேவை பார்த்தா நம்ம டேவுடைய அப்பா, அவருடைய அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே பிஸ்னஸ் மேனாக ரொம்பவும் ரிச் ஃபேமிலியாக இருந்தவங்க. ஈவன் நம்ம ஜங்குக் வந்து இப்போ தான் ஒரு 1 to 2 இயர்ஸாக டாப் 1 கம்பெனியாக இருக்கார். பட் நம்ம டேவுடைய ஃபேமிலியை சொல்லணும்னா ரொம்ப காலமாகவே அவங்க தான் டாப் 1 கம்பெனியாக இருந்ததுனால இப்போ அப்படியே ஒரு காம்படிஷன் மாதிரி நம்ம ஜங்குக். சொல்ல போனோம்னா நம்ம ஜங்குக்குடைய கம்பெனிக்கும் நம்ம டேவுடைய கம்பெனிக்கும் சேம் லெவல் எஃபர்ட்ஸு ப்ளஸ் காம்படிஷன் போயிட்டுருக்குது. 2 பேருமே டாப் 1 கம்பெனி. இதில் இருக்கிற ஒரு ஈகோ கிளாஷே என்னென்னா, நம்ம டேவுடைய கம்பெனி வந்து ரொம்ப காலமாக இருந்துட்டு வருது. ஆனால் நம்ம ஜங்குக் அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 4 இயர்ஸ் தான் ஆக போகுது. ஆனால் கடந்த 2 இயர்ஸாக அவர் தான் டாப் 1 கம்பெனியாக இருக்கார். இன்னும் நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. நம்ம டே, நம்ம ஜங்குக் 2 பேருமே டாப் 1 கம்பெனி. ஆனால் நம்ம ஜங்குக் வந்து நியூவாக தொடங்கினவர், புதுசாக ரீசன்ட் டேஸ்லேயே தொடங்கினவர் ஈஸியாக டாப்க்கு வந்துட்டார், ப்ளஸ் அவருடைய ஹார்ட் ஒர்க்னால். ஆனால் நம்ம டேவை பார்த்தா அப்படி கிடையாது. ஃபேமிலி பிஸ்னஸ், ஃபேமிலியாக அதை பண்ணிட்டு வந்ததுனால இவர் அது மூலமாக டாப்பில் வந்தவர். நம்ம டேவோடைய எஃபர்ட்ஸ் அதில் இருக்குன்னா அந்த கம்பெனி அவர் கட்டி காக்கிறதுல தான் இருக்கே தவிர சின்னதுலேருந்து வளர்த்தது கிடையாது. ஆனால் நம்ம ஜங்குக்கு சொல்லப்போனால் குட்டியாக ஆரம்பித்து இப்போ இவ்வளோ பெருசாக வந்து நிற்கிறாரு.
இப்போ இவங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்குன்னா, இதில இன்னொரு பிரச்சனை. நம்ம டே சைட்ல பார்த்தா கம்பெனி லாஸ்ல போயிட்டுருக்கு. ஏன்னா, நம்ம டே வந்து அட்டெண்ட் பண்ண வேண்டிய 2 முக்கியமான ஒரு மீட்டிங். அத அட்டெண்ட் பண்ணியும் அவரால சரியா கான்ட்ராக்ட்ட புடிக்க முடியாதனால, கம்பெனி லாஸ்ல போயிடுச்சு. இவங்களுடைய மணி அதில போட்டதுனால கம்பெனி லாஸ்ல போயிடுச்சு. இப்ப அவருடைய கம்பெனிய மீட்டு கொண்டு வரணும்னா, வேற ஏதாவது ஒரு கம்பெனியுடைய பார்ட்னர்ஷிப் போடணும். இது ஒண்ணு. நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா, அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, கம்பெனியுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸு, இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே லீக் ஆயிட்டு இருக்குது. வெளிய வந்து 1000 தான் நம்ம ஜங்குக்குடைய கம்பெனி டாப் 1 இருந்தாலும், உள்ள கொஞ்சம் இல்லீகல் ஒர்க்ஸும் நடந்துட்டுருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லீக் ஆனதும், நம்ம ஜங்குக்கு அத மீட்டெடுக்கிறதுக்கு வேற ஒரு கை தேவைப்படுது. அதாவது அந்த கை எப்படி இருக்கணும்னா, ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கணும். அதே சமயம் அதே கை பிஸ்னஸ்லயும் சம்மந்தப்பட்டு டாப்ல இருக்கணும். அப்படி சொல்லப்போனா நம்ம டே மட்டும் தான். அவரு தான் நம்ம ஜங்குக்கு இப்போ காம்படிஷனா டாப் 1 கம்பெனிய ரன் பண்ணிட்டுருக்காரு. ப்ளஸ் ஆல்சோ நம்ம ஜங்குக்கு இப்போ அலைன்ஸ் தேவை. ஏன்னா, நம்ம ஜங்குக் வந்து வெளிய டாப் 1 கம்பெனியா இருந்தாலும், ஃபேமிலிக்குள்ள ரொம்பவும் காமான பெர்சன். ஃபேமிலிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற பெர்சன். ஸோ, அப்படிப்பட்ட அவருடைய ஃபேமிலில அவருடைய கிராண்ட்பா, அதாவது அவருடைய தாத்தாக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு. அவருடைய லாஸ்ட் விஷ் நம்ம ஜங்குக் வந்து லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்றது. அவருடைய செட்டில்மெண்ட் வந்து நம்ம ஜங்குக்க பொறுத்த வரைக்கும் டாப் 1ல இருக்கணும். பிஸ்னஸை வச்சு டாப் 1ல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜங்குக்குடைய விஷ். ஆனால் அவருடைய தாத்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜங்குக் ஒரு பர்ஃபெக்டாக மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேமிலியோட டாப் 1ஆ இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய விஷ். ஸோ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு வாய்ப்பை அவருடைய கம்பெனிக்காகவும் சூஸ் பண்ணுறாரு. மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த அவருடைய லைஃப்குள்ளே கொண்டு வராரு. எப்படின்னா, இப்போ தாத்தா விஷ் பண்ணபடி அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்ம டே வந்து டாப் 1ல இருக்கிறதுனால, அந்த இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லீக் ஆச்சு இல்லையா? ஸோ நம்ம டேவை யூஸ் பண்ணி அந்த இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்பியும் கைக்கு எடுத்துக்கிட்டா மாதிரி இருக்கும். அதாவது யாராவது ஒருத்தவங்க டாப்ல இருக்கவங்க இந்த டாப் 1 கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, ஒரு ஹோப்ல அந்த இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் லீக் ஆனது எல்லாமே வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜங்குக்குடைய பிளான். ஸோ அவருக்கு இப்போ காத்து நல்லா பலமா வீசுது. தாத்தாவுடைய ஆசைப்படி கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும். அந்த கல்யாணத்து மூலமா கம்பெனிலேருந்து லீக் ஆன இல்லீகல் டாக்குமெண்ட்ஸை நம்ம டே மூலமா லீகல்னு மாற்றி கையோட வாங்கிக்கிட்டா மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம ஜங்குக் வந்து சிம்பிளாக கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க, இந்த சைடில் நம்ம டே பக்கம் பார்த்தா அவருக்கு ஃபேமிலி சைட்லேருந்து ஃபுல் ப்ரெஷர். ஏன்னா, நம்ம டே ரன் பண்ணுறது வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ். தாத்தா, அவருடைய அப்பா, அதுக்கப்புறமேட்டு நம்ம டேன்னு சொல்லிட்டு காலங்காலமாக அப்படியே அழகா அப்படியே புடிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த பிஸ்னஸை. அந்த பிஸ்னஸில் ஒரு பிளாக் மார்க் வருது அப்படின்றப்போ, அதை ரன் பண்ணிகிட்ருக்க நம்ம டேக்கு செம்ம அடி விழுது. அவருடைய ஃபேமிலி சைட்லேருந்து அவ்வளோ ப்ரெஷர் குடுக்குறாங்க. இதுவரைக்கும் நாங்க ரன் பண்ணப்போ ஒரு தடவை கூட அந்த கம்பெனி வந்து கீழே போனது கிடையாது. ஆனால் உன்னால கம்பெனி கீழே வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை போட்டு அவ்வளோ ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ரெஷர் தாங்காம அவரு எப்படியாவது கம்பெனிய மேலே கொண்டு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேற வழியே இல்லாம நம்ம ஜங்குக்கோட கம்பெனியோட கொலாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானுக்கு வராரு. அப்படி பண்ணாருன்னா, நம்ம ஜங்குக்கோட ஹெல்ப் மூலமா, அவரு கூட பார்ட்னர்ஷிப் போடுறது மூலமா நம்ம ஜங்குக்குடைய கம்பெனியோடைய ஹெல்ப் மூலமா நம்ம டேவோடைய கம்பெனி நம்ம ஜங்குக் கம்பெனியோட சேர்ந்து மேலே வரும். நம்ம டேக்கு இதுவரைக்கும் நம்ம ஜங்குக்கை நேரில் போயிட்டு மீட் பண்ணி அப்ரோச் பண்ணது கிடையாது. ஈவன் நம்ம டேக்கு வந்து ஜங்குக் கம்பெனியோட கொலாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடையாது. ஏன்னா, நம்ம ஜங்குக்கை நம்ம டே போயிட்டு நேரில் போய் மீட் பண்ணதே இல்லை.
ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பிஏவான ஜிமின்க்கு இந்த விஷயத்த ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி, எனக்கு ஒரு கம்பெனி வந்து கொலாப் பண்ணுறதுக்கு வேணும். அதுவும் டாப் 1ல இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஜிமின் சூஸ் பண்ணது, அதுவும் கண்ண மூடிக்கிட்டு சூஸ் பண்ணது நம்ம ஜங்குக்குடைய கம்பெனி. ஏன்னா, இப்போ ரீசென்ட் டேஸா அதுவும் இல்லாம ரொம்பவும் டாப் 1ல போயிட்டுருக்கிறது நம்ம ஜங்குக்குடைய இண்டஸ்ட்ரி மட்டும்தான். ஸோ நம்ம ஜங்குக்குடைய இண்டஸ்ட்ரிய நம்ம டே கிட்ட சஜெஸ்ட் பண்ண, நம்ம டே என்ன பண்ணுறாரு, ஓகே அப்போ அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அப்படி அப்ரோச் பண்ணுறப்போ தான் நம்ம ஜங்குக்கு இந்த இடத்துல ஒரு வேலையை பார்க்குறாரு. அவருடைய மாஸ்டர் மைண்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி என்ன பண்ணுறாருன்னா, கம்பெனி கொலாப் பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஆனால் கம்பெனி கொலாப் பண்ணோன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டாக அந்த இடத்துல கொண்டு வராரு நம்ம ஜங்கு. கல்யாணம்னா அப்படியே ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டியோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற கல்யாணம் கிடையாது. இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டை போடுறாங்க. இந்த விஷயத்துல தான் ஒரு இடத்துல வந்து இடிக்குது. என்னன்னா, நம்ம ஜங்குக்க பொறுத்த வரைக்கும், நம்ம டீவ பொறுத்த வரைக்கும், இது ஒரு கம்பெனிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜா இருந்தாலும், ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரேஞ்ச் மேரேஜா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜங்குக் என்ன பண்றாருன்னா, டேவ பத்தின மொத்த டீட்டெயில்ஸ் நம்ம டேவுடைய பிஏவான நம்ம ஜிமின் கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. எனக்கு அவனுடைய மொத்த டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஜிமின் வந்து ரெடி பண்ணி அனுப்பின டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம இவங்களோட கைக்கு போயிருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜங்குக்குடைய கைக்கும் போயிருக்கும். அதனால தான் அவர் அந்த அளவுக்கு ஃபுல்லாக சர்ப்ரைஸ் கூட ஆகல. அந்த டாக்குமெண்ட்ஸ் அவருடைய கைக்கு வரும்போது. நம்ம யூங்கிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம டேவ பொறுத்த வரைக்கும் இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜா இருக்க போகுது. அதுவும் 2 வருஷம். அதுவும் ஏன் 2 வருஷம்னா, கம்பெனி வேலை வர்றதுக்கும், ப்ளஸ் ஆல்சோ இப்போ ஒரு மேரேஜ் ஆச்சுன்னா, அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகணும்னா, அட்லீஸ்ட் 1 இயர் அவங்க ஒண்ணு சேர்ந்து இருந்தா மட்டும் தான் டிவோர்ஸ் பேப்பர் கையில குடுப்பாங்க. ஸோ அந்த 1 இயர்க்காகவும், அந்த கம்பெனிய மீட்டு மேல கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதுக்காகவும் தான் இந்த 2 வருஷம் கான்ட்ராக்ட். இந்த 2 வருஷம் நம்ம டேக்கும் வசதியா இருக்கும், நம்ம ஜங்குக்கும் வசதியா இருக்கும் அப்படின்றதுனால 2 வருஷம் கான்ட்ராக்ட்டா போடுறாங்க. ஆனா இது வந்து ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜங்குக்குடைய ஃபேமிலியும் சரி, நம்ம டேவுடைய ஃபேமிலியும் சரி, 2 சைடும் வந்து பார்த்தா இது ஒரு அரேஞ்ச் மேரேஜாக தான் இருக்க போகுது. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் வந்து கம்பெனிலேருந்து பொறுமையாக வண்டியை டிரைவ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்காரு. ரொம்பவும் பொறுமையாக போயிட்டுருக்கா. ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போயிட்டு ஒரு டேபிளில் உட்கார்றாரு. ஆக்சுவலி அந்த டேபிள் வந்து புக் பண்ண மாதிரி இருக்குது. அந்த டேபிளில் உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜிமெண்ட்டை வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தவர். ஆனால் இங்கே வந்து ஒரு நார்மல் ப்ரைவேட்டான ஒரு ஹைவேஸில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து உட்காந்துட்ருக்கா. பார்க்குறதுக்கு யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது நம்ம டேவை பார்க்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இவர் அங்கே போய் ரீச் ஆனது ஒரு 4:30 அந்த மாதிரி போய் ரீச் ஆகிருப்பார். மணி இப்போது கரெக்டாக ஒரு 5 மாதிரி இருக்கும். நம்ம டே வந்து இந்த பக்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. கம்பெனியில் அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்லேருந்து டக்கு டக்குன்னு எழுந்திருச்சு அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதும் கையில் அவருடைய மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு கார் கீயை எடுத்துகிட்டு அந்த கம்பெனியை விட்டு வெளியே வராரு. பின்னாடியே நம்ம இவங்கியே வராரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் இவங்கியை பார்த்து, ஏய் நீ எங்கே வர? இல்லை வெளியே எங்கேயோ போனியா அதான் கூட வரலான்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இது கொஞ்சம் பர்சனல் மேட்டர், நான் பார்த்துக்குறேன். ஏய் நான் உன் பிஏடா. தெரியும் யோகி, இந்த விஷயத்தில் உன்னை இன்வால்வ் பண்ண முடியாது. வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன். வந்து உனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேய் என்னடா? வரேன் இரு, கம்பெனியை பார்த்துக்கோ, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூங்கி வந்து அந்த இடத்த காலி பண்ணி அவருடைய கேபினுக்கு போக இந்த சைடில் நம்ம ஜங்குக்கை காட்டுறாங்க. நேராக கீழே வந்து பார்க்கிங்லேருந்து கார் எடுத்து கொஞ்சம் ஸ்பீடாகவே கம்பெனியை விட்டு கிளம்புறாரு. டிரைவ் பண்ணும்போது அவருடைய மைண்ட் ஃபுல்லாக ஓடிட்டுருக்க ஒரே விஷயம், போனதும் மேரேஜ் விஷயத்தை மட்டும் பேசுகிறோம், கம்பெனி விஷயத்தை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் ஒரு பேச்சு பேசாமல் நேராக கிளம்பி திரும்பியும் கம்பெனிக்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோடு போகிறாரு. இவர் சைட்லேருந்து டேக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோடு போகிறாரு நம்ம ஜங்குக். கொஞ்சம் நேரத்தில் அங்கே போய் ரீச் ஆகிடுறாரு. டைம் ஒரு 5:30 மாதிரி ஆகிடுது. நம்ம டேவ் அங்கே காட்டுறாங்க, செம்ம காண்டில் உட்காந்துட்ருக்காரு. கிட்டத்தட்ட 1 ஹார் அந்த இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு நம்ம டே. அதுவே அவருக்கு உச்சிக்கேற நம்ம ஜங்குக் அப்போ தான் கூலாக கார்த்தியை வந்து அப்படியே விரலில் போட்டு சுற்றிக்கின்னு
கூலாக காமாக அந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. உள்ளே வந்ததும் நம்ம டேவை தேடுறாரு. கரெக்டாக நம்ம டேவையும் பார்த்துட்டாரு. காமாக போயிட்டு டேபிளில் போயிட்டு உட்காந்துட்டு நம்ம டே முன்னாடி அந்த கார்க்கே வச்சுட்டு ஒரு மாதிரி பார்க்க நம்ம டேவை. இப்போ நம்ம டே தான் பார்க்குறதுக்கு செம்ம கோவத்தில் இருக்கார். கொல்ல காண்டில் இருக்கார் நம்ம ஜங்குக்கு மேலே. இப்போ நம்ம டே தான், மிஸ்டர் ஜாங், உங்களுக்காக நான் இங்கே 1 ஹாராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் உங்கள் பங்க்சுவாலிட்டி மெயின்டெனன்ஸா? ஐம் சாரி, நான் மீட்டிங்கில் இருந்தேன். அண்ட் எதுக்கு தனியாக கூப்பிட்டு பேசணும்னு சொன்னேன்? அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? என்னோடய ஃபேமிலிக்கு எனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு தெரியாது. வாட்? சொல்கிறத மட்டும் கேளுங்க, ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. ஓ இல்லை, அது சொன்னல. ஓகே ஃபைன், சொல்லு. உங்களுக்கே தெரியும் நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணதுனால தான். எனக்கு தேவையானது உங்கள் கம்பெனி கூட நான் போட வேண்டிய பார்ட்னர்ஷிப், அது மட்டும்தான். மேரேஜ் கிடையாது. பட் நீங்கள் அப்ரோச் பண்ணனால தான் நான் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டேன். யா ஐ நோ. ஆனால் இந்த விஷயத்த நான் ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணாமல் தான் உங்ககிட்ட ஓகே சொன்னேன். ஓ, நீ ரன் பண்ணுறது ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். போகிற போக்க பார்த்தா 2 இயர்ஸ் கான்ட்ராக்டுக்கு நீ ஒத்து வர மாட்ட போறியே. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, என்னுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ், அதுவும் இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லீக் ஆகிட்டுருக்கு. எனக்கு அதை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வரணும்னா ஒரு கை தேவைப்படுது, ஒரு மெயின் ஹெட். அந்த பர்சன் அவங்க பிஸ்னஸில் டாப் 1 இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். ஸோ நீ லீகலாக வேலை பார்க்குறியா, ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறியா, இட்ஸ் நாட் மை மேட்டர். பட் எந்த இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் என்னுடைய கைக்கு வரணும்னா நீ என்னுடைய ஃபேமிலியில் ஒருத்தனாக இருக்கணும். அதுக்கு இந்த மேரேஜை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. ஸோ ஃபைனலி திஸ் இஸ் அ ரீசன் வை ஐ காட் த ஐடியா அபவுட் மேரேஜ். மேரேஜ் பண்ணால் நீ என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தன். ப்ளஸ் ஆல்சோ உங்கள்கிட்ட கம்பெனி இருக்குது, டாப் 1 ஃபேமிலி கம்பெனியை நீ ரன் பண்ணிகிட்ருக்க. எனக்கு ஒரு கல்லில் 2 மாங்காய் மாதிரி. என்னுடைய ஃபேமிலி சைட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி இருக்கும், என்னுடைய கம்பெனி என் கைக்கு திரும்ப கிடச்ச மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஆல்சோ உன்னுடைய கம்பெனி நீ மீட் எடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் போகிற போக்க பார்த்தா உன்னுடைய ஃபேமிலி இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு ஒத்து வர மாட்டாங்க போலையே. லிசன், இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்றது என் ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரேஞ்ச் மேரேஜாக மட்டும்தான் இருக்கணும். தப்பி தவறி கூட இந்த விஷயம் என்னுடைய ஃபேமிலிக்கு போகக்கூடாது. அண்ட் எனக்கு தெரியும் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்குள்ளே நோ நத்திங். ஸோ லிசன், உனக்கும் என்னுடைய சைடில் இருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது ஜங்கு. ஸோ நான் உனக்கு இறங்கி வரா மாதிரி நீ எனக்கு இறங்கி போகிறது தப்பு இல்லைன்னு தோணுது. நான் உனக்கு இறங்கி வரணுமா? பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணணும்? வீட்டில் வந்து பேசணும். வாட்? மாப்பிள்ளை கேட்க சொல்கிறியா? ஜஸ்ட் லைக் தட்? சி, என்ன சி? கம்பெனியை திரும்ப கொண்டு வரணும்னா இதை விற்ற வேறு வழி கிடையாது. எனக்கு தெரியும் என்னுடைய சைட்லேருந்து உனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு. அதே மாதிரி தான் எனக்கும் உன்னுடைய சைட்லேருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. நான் உனக்கு இறங்கி வர மாதிரி நீ எனக்கு இறங்கி வந்து தான் ஆகணும். அப்போ தான் 2 பேருக்கும் ஒரே சைடில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். புரிஞ்சுக்கோ. ஓகே, பண்ண வேண்டிய வேலையை பண்ணு. என்ன பண்ணணும்? உனக்கு எல்லாத்தையும் கிளிப்பிள்ளைக்கு ஊட்டி விடுற மாதிரி வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் வைக்கணுமா ஜங்கு? எக்ஸ்கியூஸ் மீ. ஃபைன், சொல்கிறேன், சொல்கிறத மட்டும் செய். ஓகே, நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ அப்போது. ஆனால் இந்த மந்த்துக்குள்ளேயே வீட்டுக்கு அலைன்ஸ் பார்க்குற மாதிரி டாக்குமெண்ட்ஸை அனுப்பு. அப்படி இல்லைன்னா நீ ஏன் நேரில் வா. நான் அந்த நேரம் வீட்டில் இருக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிளான் போட்ட மாதிரி தான் நீ வந்துட்டு போவ, இல்லைனா டாக்குமெண்ட்ஸை அனுப்புவேன்.
ஆனால் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கணும். ஓ, ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நான் ஒரு விஷயத்தை தேடி வந்தால் நீ எனக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குற. ஓகே ஃபைன், பண்ணுறேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, ஒன்லி கான்ட்ராக்ட் மேரேஜ், ஜஸ்ட் ஃபார் 2 years அண்ட் நோ நத்திங். கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு லவ் பண்ணுறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஃபேமிலியை இப்படியே ரன் பண்ணலாம், கம்பெனியை சேர்த்து ரன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தில் என்கிட்ட கொண்டு வந்துடாத. யூ கேட் இட்? மிஸ்டர் ஜான் ஜங்குக், எனக்கு தெரியும் உன்னுடைய ஃபேமிலிக்கும் உன்னுடைய கம்பெனிக்கும் தான் நான் தேவைப்படுறேன்னு. ஆனால் உனக்கு இல்லைன்னு. ஐ நோ தட். ஐ நோ யுவர் ரெசிப்டேஷன். ஓகே, கல்யாணத்தை முடிக்கிற, என்னுடைய கம்பெனிக்கு பார்ட்னர்ஷிப் போடுற, உன்னுடைய கம்பெனியில் இருக்கிற இல்லீகல் டாக்குமெண்ட்ஸை நான் மீட் எடுத்து தரேன். 2 வருஷம் மூடிக்கிட்டு உட்கார்ற, அடுத்த வருஷம் டிவோர்ஸ் பேப்பரை வாங்கிட்டு கிளம்பிட்டே இருக்க, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக் நோ ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு மண்டை மட்டும் ஆடுறாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஈகோ திமிரு இருக்கே, அதுக்கு அப்படியே அன்லிமிட்டட்னு சொல்லிட்டு ஸ்கோர் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம டேவையும் ஜங்குக்கையும் தான் காட்டுறாங்க. அவங்க அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு 5 minutes அப்படியே இருந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்கடா. நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் வண்டி எடுத்துகிட்டு வர, நம்ம டே ஒரு பக்கம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. ஒரு ஃபைன் டே நம்ம டேவை காட்டுறாங்க. அவருடைய வீட்டில் ரூமில் வேலைக்கு கிளம்பிட்டுருக்காரு, அதாவது அவருடைய கம்பெனிக்கு வந்து கிளம்பிட்டுருக்காரு. கோட்டில் அந்த டை போடுவாங்க இல்லையா, அதை வந்து மிரர் பார்த்து கட்டிகிட்டு இருக்கும்போது கீழே சர்ன்னு ஒரு கார் சவுண்டு, ஒரு 2-3 கார் அப்படியே வந்து நிற்கிற மாதிரி ஒரு சவுண்டு. என்னடா இது புதுசாக சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ரூமில் இருக்க ஒரு விண்டோ வழியாக வெளியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா காரில் இருந்து நம்ம ஜங்குக் தான் கோட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பொறுமையாக வெளியே வந்து இறங்குறாரு. நம்ம டே அதை பார்த்துட்டு வைட் ஐஸில் இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கார். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது, இவர் வந்து பேச சொல்லியிருப்பார் இல்லையா. ஆனால் நம்ம ஜங்குக் வந்து மெயில் மாதிரி அனுப்பியிருப்பாரோ, அப்படி இல்லைனா இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா, டாக்குமெண்ட் மாதிரி, அந்த மாதிரி எதனாவது அனுப்புவாரோ அப்படின்னு சொல்லி நம்ம டே நினச்சிட்டு இருந்திருப்பாரு. நேரில் வருவான்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து கொஞ்சம் கூட கனவுல கூட கண்டிருக்க மாட்டார். ஆனால் நம்ம ஜங்குக் வந்து நேரில் நிற்க இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டை குழம்பி போய் ரூமில் நின்றுட்டுருக்காரு நம்ம டே. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ராகுறாங்க. வாசல்லே வந்து நிற்கிறாங்க. உள்ளே வரும்போதே நம்ம டேவுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்றாங்க, வாசலில் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேவுடைய அம்மா தான் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமாக கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம ஜங்குக் யார், ஜங்குக்குடைய ஃபேமிலி யார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே தெரியும். இருந்தாலும் மரியாதையோட உள்ளே வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. நம்ம டேவுடைய அப்பா, அவருடைய ஃபேமிலியில் இருந்தவங்க, நம்ம டேவுடைய ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அந்த ஹாலில் அப்படியே வந்து ஆஜராகிறாங்க. நம்ம ஜங்குக் வந்து அங்கே உள்ள ஒரு கவுச்சில் உட்காந்துட்டு வீட்டை சுற்றி பார்க்குறாரு. வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக, லக்ஸூரியஸாக, காமாக இருக்குது, கிளாஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஜங்குக்கு பக்கத்துலேயே ஒரு வயசானவர் வீல் சேரோடு உட்காந்துட்ருக்காரு. ஆக்சுவலி அவரால் நகர முடியாது, உடம்பு சரியில்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாகவே இருக்கார். பட் ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் அந்த வீல் சேரில் நம்ம ஜங்குக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காரு. இப்போது உட்காந்துட்ருக்கும்போது அந்த பெரியவர் நம்ம ஜங்குக்குடைய கையை லைட்டாக டச் பண்ணி, ஜங்குக், சொல்லுங்கள் தாத்தா. நான் ஒன்று கேட்குறேன், ஆனால் இவ்வளோ லேட்டாக கேட்குறேன்னு என்ன தப்பாக எடுத்துக்க மாட்டேல்ல? சொல்லுங்கள் தாத்தா, என்னாச்சு? இல்லை, உனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் தானே? நான் கேட்டேன்லாம் பண்ணலையே. இல்லை தாத்தா, அப்படிலாம் இல்லை. உனக்கு சந்தோஷம் தானே? உங்களுக்கு ஓகேனா இந்த கல்யாணத்தை பண்ணுறேன், வேண்டான்னா கிளம்பிடலாம். இல்லை ஜங்குக், நீ சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு என்னமோ கொஞ்சம் காலன்றது கொஞ்சம் நாள்னு மாறின மாதிரி ஆயிடுச்சு என்னுடைய வாழ்க்கை. நான் நான் போகிறதுக்குள்ளாட உன்னுடைய லைஃப்பை நான் சந்தோஷமாக நீ ஒருத்தன் கூட இருக்கிறத நான் பார்க்கணும். அவன் கூட ஒரு ஃபேமிலியை நீ ஸ்டார்ட் பண்ணுறத நான் பார்க்கணும். பார்க்கலாம், சரியா? எப்படி இருக்கான், அவன் குணம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
உனக்கு வேணான்னா வேணான்னு நீ நேராக என்கிட்ட சொல்லிவிடு, அம்மா அப்பாவெல்லாம் யோசிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து நம்ம ஜங்குக்கு மேலே ரொம்பவும் பாசமாக இருக்கார். நம்ம ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அப்பா தான் அந்த இடத்துல பேசுகிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அப்பா நம்ம டேவுடைய அப்பா கிட்ட நாங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் முன்னாடியே இப்படி வந்து உட்காந்துட்ருக்கிறதுக்கு மன்னிக்கணும். என் பேர் மிஸ்டர் ஜோங் அண்ட் இது என்னுடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ஜோங். அது என் பையன் ஜான் ஜங்கு. அப்புறம் இது என்னுடைய அப்பா. இங்கே வந்ததுக்கு காரணமே உங்கள் பையனை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் ஒரு ஆசையிலன்னு சொல்லலாம் வந்திருக்கோம். உங்கள் பையனை பற்றி வெளியே எல்லாமே கேள்விப்பட்டேன். எல்லாருமே ரொம்பவும் நல்ல விதமாக சொன்னாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகும்னு தோணுது. ஏன்னா 2 பேரும் இருக்கிறது ஒரே ஃபீல்டு. ஸோ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அப்பா வந்து ரொம்பவும் காமாக அந்த பிஸ்னஸ் மைண்ட் அப்படின்றது எல்லாத்தையும் அப்புறமா வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி அப்படின்றத மட்டும் முன்னாடி வச்சு பேசுகிறாங்க. இப்போ நம்ம டேவுடைய அப்பாவும் ஒரு பார்வை நம்ம டேவுடைய அம்மாவை பார்க்குறாங்க. அவங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அப்பா கிட்ட கண்ணை காட்ட இப்போ உடனே நம்ம டேவை கூப்பிட சொல்லி நம்ம டேவுடைய அம்மா கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மாவும் மேலே அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி வராங்க. நம்ம டே இங்கே மண்டையை பிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ அப்படியே டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டுதான் டக்குன்னு போயிட்டு ஓப்பன் பண்ணேன். இப்போ உடனே நம்ம டே தான், என்னாச்சுமா? டே கொஞ்சம் கீழே வந்துட்டு போறியா? ஏன் என்னாச்சு? யாரோ வந்திருக்க மாதிரி தெரியுது. பிஸ்னஸ் மேன் ஜான் ஜங்குக்கு தெரியுமா? தெரியும். அவங்க தான் வந்திருக்காங்க. எதுக்குன்னு அதில் அது சொன்னாங்களா? உன்னை கல்யாணம் பண்ணி கேட்குறாங்க. ஓ ஓஹோ அப்பாவுக்கு என்னமோ இது சரி வரும்னு தோணுது. அவர் முகத்தை பார்த்தா அப்படி தான் தோணுது. நல்ல ஃபேமிலியும் கூட, 2 பேரும் ஒரே ஃபீல்டு வேறு, ஒத்து போகும்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? தெரியலையா? சரி, ஒரு வாரத்தை கீழே வந்து பேசேன். 2 பேரும் தனியாக கொஞ்சம் பேசி பாருங்கள், எப்படி செட் ஆகுமா அப்படின்ட்டு. சரி, நான் வரேம்மா, நீங்கள் போங்க. டே யோசிடா, நான் முதல்ல வரேம்மா, நீங்கள் போங்க. சரி, சீக்கிரம் வா. ரொம்ப நேரம் எடுத்துக்காத. சரிங்கம்மா, நான் வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அவங்க அம்மா அமுச்சு விட்டு டோரை லாக் பண்ணிட்டு அதில் அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சு நின்றுக்கிட்டு பெரும் மூச்சு விடுறாரு. இப்போ உடனே நம்ம டே தான் டை கட்டிகிட்டு இருந்தார் இல்லையா, அந்த டையை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஒயிட் கலர் ஷர்ட் அண்ட் பிளாக் கலர் பேண்ட்டோட தலையை அழகாக அப்படி கோம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வராரு. நம்ம ஜங்குக்கூடிய அம்மா அப்பா, நம்ம ஜங்குக்கூடிய தாத்தா எல்லாருமே வந்து நம்ம டேவை பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கூடிய தாத்தாவுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே நல்லா சூட் ஆகுற மாதிரி ஒரு மேன்லி லுக்கோட பர்ஃபெக்டாக இருக்கார் நம்ம டே. அவருக்கு ரொம்பவும் பர்சனலாக பிடிச்சிருந்தது நம்ம டேவை, நம்ம ஜங்குக்குடைய தாத்தாக்கு. இப்போ அப்படியே நம்ம டேவை பார்த்த கையோட நம்ம ஜங்குக்கை லைட்டாக டேப் பண்ணி, ஜங்கு சொல்லுங்க தாத்தா. அவன் பேர் கிம்டேயாங். பார்க்க ரொம்ப அழகாக டீசெண்டாக உனக்கு நல்லா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கான். பிடிச்சிருக்கா? உனக்கு சூட் ஆவான்னு தோணுதுடா. ஆனால் கேரக்டர் எப்படின்னு தெரியலையே. உங்கள் பேர் எனக்கு குறைஞ்சவன் இல்லை. எப்படி சொல்கிறா? எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்தளவுக்கு திமிரும் இருக்கும், கோவமும் இருக்கும், ஈகோவும் இருக்கும், புத்திசாலித்தனமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்துக்கிட்டே அவங்க தாத்தா கிட்டே சொல்ல, இப்போ உடனே அவரும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு சொன்னது கரெக்டு தான், அழகு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான்.
அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம டே முன்னாடி வந்ததும் நம்ம சங்குக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் நிற்கிறாரு. இப்போ நம்ம சங்குக் தான் அப்படியே அமைதியாக அவங்க தாத்தா கிட்ட உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம டேவுடைய அப்பா, "ஆ, இதுதான் என் பையன் கிம் டேயோங். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்." "ஆ, தெரியும், பார்த்துருக்கேன். ஆ, தேவ் இவங்க தெரியும்ப்பா. என்ன முடிவு பண்ணுறீங்க?" "அப்பா, இது கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக, அதுவும் இல்லாமல் உடனே இது பண்ணுற மாதிரி இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்படி முடிவெடுக்கிறதுன்னும் சரியா தோண மாட்டேங்குது. அவங்க கேரக்டர் வைஸ் எப்படின்னும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை." "ஓ, ஓ" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே வந்து அவங்க அப்பாட்ட ஒரு மாதிரி ஓப்பனாக பேச, அந்த ஓப்பனப்பாக பேசினது வந்து நம்ம சங்குக்கூட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அவங்க தாத்தாவுக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, "வேணும்னா கொஞ்ச நேரம் தனியாக பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் எல்லாருக்கு முன்னாடியே சொல்ல, நம்மகிட்டே ஒரு மாதிரி கல்ப் பண்ணுறாரு. அவருக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கான்ட்ராக்ட் மேரேஜ். ஆனால் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ். கொஞ்சம் கூட டவுட் வராமல் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும், இந்த ஸ்டேஜை தாண்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குட்டி பயம் இருந்துகிட்டே இருக்கு அவர் மனசில். இப்போ நம்ம சங்குக்கு அப்படி சொன்னதும் ஜஸ்ட் தலையை மட்டும் ஆட்டுறாரு நம்ம டே. இப்போ அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா அப்பாவும் நம்ம சங்குக்குடைய அம்மா அப்பாவும் சரி கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போ நம்ம சங்குக்கும் டேவும் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. அந்த சைடில் 2 பேரும் ஒரு மரத்துடைய நிழல்ல நின்றுட்டுருக்காங்க. இப்போ அங்கே போன வேகத்துக்கு நம்ம டே நம்ம சங்குக்கை பார்த்து, "ஹீ, எதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்த நீ? சொல்லாமல் கொள்ளாமல் வந்தனா? சொல்லியிருந்தா நீ பிளான் பண்ணுவ. அப்படி இல்லைன்னா எனக்கு பிளான் போட்டு கொடுப்ப. இப்படி பேசு அப்படி பேசுன்னு. நானாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். நீ பிளான் போடுறதெல்லாம் என்னால் இங்கே ப்ரொசீட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க முடியாது. ஓகே? ஓகே, பேசியாச்சா? போகலாமா?" "என்ன பேசியாச்சா? இப்போ தானே வந்தா?" "ஓ, எனக்கு தெரிஞ்சு நீ கான்ட்ராக்டை மறந்துட்ட போலையே. உண்மையிலேயே கல்யாணம் பண்ணுறதுக்கு பேச வந்து நினச்சியோ? சி, உன்னை பார்த்து நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன். சரி, இப்போ டக்குன்னு போயிட்டு இது வேறு அரேஞ்ச் மேரேஜ். உடனே ஓகே சொன்னால் டவுட் வந்துடாதா? கண்டதும் காதல்னு சொல்லு, விளையாடாத." சரி, நான் விளையாடல. சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியல. இப்போ உடனே ஓகே சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்கு. எப்படி, ஏன், எதுக்கு? அவன் வேறு சேம் கம்பெனி. எனக்கு என்னமோ எங்கள் அப்பாவுக்கு ஈகோ இருக்குன்னு தோணுது. என்ன பண்ணுறது? அருணும் போத என்ன என்ன தண்ணி தெளித்து விட்ற அப்படியே. உனக்கும் என் கம்பெனினால் ஒரு யூஸ் ஆக வேண்டியது இருக்குது. எனக்கும் உன் கம்பெனியில் ஆக வேண்டியது இருக்குது. எப்படியாவது இதை சமாளித்து தான் ஆகணும். 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். ஓகேவா? ஓகே. என் சைட்லேருந்து என்னோடய எஃபர்ட்ஸை போடுவேன். நீ உன் சைட்லேருந்து போட வேண்டியது உன்னுடைய கடமை. அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நீ எதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்த? அதான் சொன்னேனே, சொன்னால் நீ பிளான் போடுவ. அதனால தான் சொல்லாமலே வந்தேன். இப்போ பிளான் போடாமல் எனக்கு எதுவும் மண்டைக்கு ஓட மாட்டேங்குது. அப்படி என்ன தான் பிஸ்னஸ் நடத்துகிற நீனு? இதனால தான் உன் கம்பெனி லாஸில் போயிட்டுருக்கு. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லை உங்ககிட்ட. என்னை பற்றி என்கிட்ட நீ பேசாத, புரியுதா? வாயை மூடிக்கிட்டே இரு. என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு. தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. நல்லது சொன்னால் யார் கேட்குறா? சரி, ஓ, நான் என்னமோ சொல்லி சமாளிப்பேன். ஆனால் தயவு செஞ்சு எதையும் உள்ளே பூந்து குழப்பி விட்டுறாத. உன் வாயை மூடிக்கிட்டு உட்காரு. ஓகே, சரி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட என்ன பண்ணுறாருனா, முன்னாடி நடந்து போகிறாரு. அப்படியே உள்ள ஹாலில் இருக்கவங்க எல்லாருமே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து உள்ள நடந்து வரும்போது நம்ம சங்குக்குடைய தாத்தாவுக்கு ஒரே ஸ்மைல். இவங்க 2 பேரும் சேர்ந்து வரதை பார்த்துட்டு இப்போ உடனே நம்ம சங்குக்குடைய தாத்தா தான் நம்ம சங்குக்கை கூப்பிட்டு, "சங்குக், எப்படி பேசுனா? ஓகேவா? உனக்கு பிடிச்சிருக்கா?"
தாத்தா, நீங்கள் இருக்கிறத பார்த்தா என்னோட நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க போலியே. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் நடந்துக்கிற விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் என்ன தான் மேன்லியாக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் ஃபேமிலிக்கு மரியாதை கொடுக்குறான். அதுவும் உன்ன மாதிரியே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கேரக்டர் தான் எப்படின்னு தெரியல. அது உனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன். எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா? அவன் சொல்கிறது என்னென்னா, இது அரேஞ்ச் மேரேஜ், எப்படி உடனே ஓகே சொல்கிறது அப்படின்னு கேட்குறான். அப்போ நான் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு ஓகேவா? ஓகே தான். அப்போ சரி, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்குடைய தாத்தா தான் எனக்கு அப்புறம் என் பையனுக்கும் மருமகளுக்கும் கிம் டேயோங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஜங்குக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டான். எனக்கு தெரிஞ்ச டேயோங்கும் என் பேரனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். கிம் டேயோங், உனக்கு ஜங்குக்கை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோடைய தாத்தா ரொம்ப ஓப்பனாக கேட்க நம்மகிட்டே திக்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பிடிச்சிருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுவே ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் இல்லையா? ஸோ ஒரு மாதிரி இப்படியே திக்கி தண்டி நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு நம்ம டே வந்து நர்வஸாக இருக்கிறதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் பிடிச்சிருக்கு அங்கிள். அப்போது ஜங்குக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே தானா? ஓகே தான். சரி, அப்போது சந்தோஷம். நான் நினச்சதை விடவும் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து கலந்து பேசி எப்போ கல்யாணன்றது சீக்கிரமாக டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, நம்ம ஜங்குக்குடைய தாத்தா சொல்ல, இருக்கிறதுலே அங்கே அவர் தான் பெரியவர் அப்படின்றதுனால யாரும் மறுத்து பேசவே இல்லை. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே தலையாடிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வைப் அங்கே வருது. ஆனால் நம்ம ஜங்குக்கும் டேக்கும் மட்டும்தான் தெரியும் அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஜங்குக்கும் டேக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமேட்டு எல்லாருமா பேசி ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாள் வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைடும் பண்ணுறாங்கடா. ஓகே, நான் வந்து இந்த பார்ட்டை இங்கேயே முடிக்கிறேன். ஆக்சுவலி இதை நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் இதுக்கப்புறமேட்டு நான் இதை கண்டினியூ பண்ணேன்னா டேக்கும் ஜங்குக்கும் இருக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன் கம்மியாகிடும். அந்த 1 மணி நேரம் வீடியோவில் அப்படியே சுருங்கிடும். அதனால அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிறது, ஆஃப்டர் லைஃப்பில் இன்ட்ராக்ட் ஆகிறது, அவங்க லவ் பண்ணுறது எல்லாத்தையும் தனியாக ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மட்டும்தான் இருக்கும். இவங்களுக்கு இந்த டே ஜங்குக் இவங்க 2 பேர் மட்டும்தான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நான் இதை எப்படி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாகவோ இல்லைன்னா கோவமோ படாதீங்க. எனக்கே ஐடியா இல்லை. கொடுக்குறத ஒழுங்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை பண்ணுறேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் ஓடி வந்துடுவேன். ஓகேடா, நான் நெக்ஸ்ட் டேவே அப்லோட் பண்ணுவேன். ஸோ எதுவும் என்னை போட்டு திட்டாதீங்க. ஓகேவா? ஓகேடா, நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு. போயிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.